வித்தியாசமான தமிழ் காய்க்கக்கூடிய ஆக்களும் இருக்காங்களா? ஆ இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்த வர ஒரு காட்டு பகுதி தான். இந்த தெய்வத்தின் சிம்போல் மாதிரியே அப்படியே கனிஞ்ச பழமாக இருக்கு பாருங்க. அமத்த நசி அந்த மாதிரி இருக்கு. மேனியல் வந்து பறந்துட்டு இருக்கு. உறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொலி பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, பதுளை மாவட்டம் மகியங்கின பிரதேசத்தில் தம்பான என்ற இடத்துல இருக்கிற ஒரு வேடுவ கிராமம் ஒன்றுக்கு தான் போக போகிறோம். அங்கே போய் வந்து அவையின் வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவையின் பண்பாடு மற்றது கலாச்சார அம்சங்கள்லாம் எப்படி இருக்குன்றதோட இறுதியாக வந்து அவையின் உணவு முறை எப்படி இருக்குன்றதை பார்க்க அவையோடு சேர்ந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். அது தொடர்பான காணொலியாக தான் வந்து இந்த காணொலி இருக்க போது. நிச்சயமாக வந்து இந்த காணொலி ஒரு சுவாரஸ்யமான காணொலி தொகுப்பாக இருக்கும். இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், முஸ்லீம், சிங்கள சமூகத்தை தாண்டி இந்த வேடுவ சமுதாயம் ஒன்றும் பழங்குடியின மக்களாக வந்து இருந்து கொண்டிருக்கணும். ஸோ இவையை பற்றி பார்க்குறது தான் வந்து இந்த காணொலி தொகுப்பு அமைய போது. சேனலுக்காரன் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தாங்க. வாங்கோ காலிக்குள்ளே போகலாம். பதுளை ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம். மன்னிக்கணும், பதுளை பஸ் தெரிப்பு நிலையத்தில் நிற்கிறோம். இங்கே இருந்து நாங்கள் வந்து மகியங்கனைக்கான பேருந்தில் ஏறி பயணிக்கணும் இந்த தம்பானை என்ற இடத்துக்கு போகிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மகியங்கனைக்கான பேருந்து வந்து நிற்கிது. வெள்ளிமடையிலேருந்து அப்படியே பதுளை வந்து மகியங்கனை போகிற பேருந்து. இன்னும் 15 நிமிடத்தில் வந்து பஸ் எடுப்பினோமா. பதுளையிலேருந்து மகியங்கனை போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 300 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கெரமிட்டி என்ற பகுதியால் போய் கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சிக்னலே தொண்டரவாக இல்லை. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மரங்களுமே வந்து நடப்பட்டிருக்கு. மாபெலாலேருந்து எல்லா மரமான கிட்டத்தட்ட இந்த கிராமப்புறம் ஒன்று தான். நான் வீட்டின் சுத்த வர சகல விதமான மரங்களுமே நடப்பட்டிருக்கு. ஒரு பெரிய குளத்தின் கலிங்கல் பகுதி ஒன்று, பேர் என்ன சரியா தெரியலை, அப்படி இருக்குண்டு. இதுக்கும் ஒரு பிரதான சந்தி ஒன்றா விவிலை. நான் இந்த விவிலை என்ற இடத்தை தாண்டி தான் மல்லிங்கன் என்ற இடத்துக்கு போகணும். விவிலைக்கான ஒரு பேருந்து மண்டி இருக்குது யாழ்ப்பாணம் பஸ் தெரிப்பு நிலையத்திலே வந்து நான் பார்த்துருக்குறேன். இப்படியே வந்து இந்த வீதியால் போனால் வந்து விவிலை பகுதிக்கு போகலாம். நெல் காய போட்டிருக்கு பாருங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஒரு இடத்த நிப்பாட்டி இருக்குது ஒரு பேருந்து நிலையம் உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நெற்செய்கள் செஞ்சு கொண்டிருக்கணும். இங்கே மருந்து அடிச்சுட்டு இருக்கார். படிக்கட்டு முறையில் தான் நான் அதை வந்து செஞ்சு கொண்டிருக்கேன். அங்கே பப்பா மரம் எல்லாம் நட்டுருக்கு பாருங்கள். உலகமே அந்த நெற்செய்க்கான பகுதியெல்லாம். மகியங்கனை பஸ் தெரிப்பு நிலையத்துக்கு தான் இப்போ வந்துட்டோம். இப்படி வந்து அடுத்த நாங்கள் தம்பானை என்ற இடத்துக்கு போகணும். அதுக்குரிய பேருந்தில் என்ன ஒரு பஸ்ஸுன்னா ஓகே. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பேருந்து தெரிச்சு நிற்கிற இடம். இங்கே அது இந்த போர்ட் போட்டிருக்கு பாருங்க. பதியத்தலாவை மற்றது அம்பார் ரெண்டில் ஏதாவது ஒரு பஸ்ஸில் போக சொல்லி தான் அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த பேருந்தனே காணல, பார்ப்போம் என்ன செய்ய போயினோம்ண்டு.
இப்போ ரெண்டு பார்த்தீங்கன்னா பார்த்து மகியங்கன பேருந்து நிலையத்தை விட்டு வெளியேறி போய் கொண்டிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மகியங்கன சந்தியில் நிற்கிறோம். ஸோ இதிலேருந்து வந்து தம்பான் என்ற இடத்துக்கு போகணும். மகியங்கன நகர பகுதியிலேருந்து இந்த தம்பான் என்ற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 18 கிலோமீட்டர். 18 கிலோமீட்டர் போய் இப்போ இந்த அங்கால வந்து உள்ளுக்கு இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் போகணும். மொத்தமாக 22 கிலோமீட்டர் மகியங்கன டவுன்லேருந்து இந்த ஆதிவாசிகள் கிராமத்துக்கு போகிறதுக்கு இருக்குது. அதில் வந்து நாங்கள் இப்போ வந்து மகியங்கன சந்தியில் நின்று வந்து பதியத்தலாவை மற்றது வந்து அம்பார் என்ற இடங்களுக்கு போகிற பேருந்தில் ஏறினா வந்து இந்த தம்பான பிரதேசத்துக்கு போகிற வழியில் போய் சேரக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த அதுக்கங்கால இன்னும் 4 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டியிருக்கு. ஸோ அது வந்து மகியங்கன பேருந்து நிலையத்தில் வந்து அந்த இடங்களுக்கான பஸ் இல்லை. ஸோ அதை வந்து சந்தியில் போய் நிற்க சொன்னால் வேறு இடங்களுக்கான பேருந்து வரும், அதில் ஏறினீங்கன்னா போவீங்கன்னு. ஸோ இப்போ நாங்கள் மகியங்கன சந்தியில் தான் வந்து வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறோம் பேருந்துக்காக வேண்டி. அந்த ஸோ வந்து பஸ்ஸில் ஏறிட்டோம். இது வந்து அம்பாறைக்கான பேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா மகியங்கனிலேருந்து தம்பானை போய் கொண்டிருக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 104 ரூபா டிக்கெட். இங்கே பாருங்கள், நாங்கள் 26 வீதியால் தான் இப்போ பயணித்து போய் கொண்டிருக்கிறோம். அந்த ஆதிவாசிகள் கிராமத்துக்கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ வந்து சேர்ந்துட்டோம். இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா அனுராதபுரத்துலேருந்து அம்பாறை நோக்கி பயணிக்கிற பேருந்து. இந்த பேருந்தில் நம்ம வந்து நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா 26 நெடுஞ்சாலை, அதாவது கண்டியிலேருந்து பண்டியத்தலா வரையிலான வீதி தான் வந்து இது. இதில் தான் பார்த்திங்கன்னா அந்த இது இருக்குது, பழங்குடியினர் மரபுரிமைகள் நூதன சாலை, அதோட வந்து அவையன்ற வீடும் இருக்குது. இதுக்குள்ளே வந்து இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் போகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 26 வீதி அந்த இதுக்குள்ளே அந்த தம்பான உள் கிராமத்துக்கு போகிறதுக்கு வந்து பஸ்ஸுகள் இல்லை, குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அதெல்லாம் முச்சக்கர வண்டி தான் நான் பண்ணியிருக்கேன். நமக்கு என்ன இல்லையா இந்த உள்கிராமம், அதாவது இந்த தம்பான கிராமத்துக்கு உள்ளுக்கு வந்து பஸ் ரூட்டே இல்லையா. ஸோ நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த 3 கிலோமீட்டரும் ஏதாவது பொது அயர் பண்ணி தான் போகணும். இதில் முச்சக்கர வண்டி 1-2 நிற்கிது, நீங்கள் அதில் கேட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அவன் கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம். அதில் ஒரு நடந்து போய் கொண்டிருக்க பாருங்க. ஸோ அவர் வீடு வேறு மாதிரி தான் கிடக்கு. அவங்கள்ட கிராம பகுதி தான் இது எல்லாமே. இன்றைக்கு மெட்ராக்களும் சில பேர் வந்திருக்கு. நம்ம வந்தவனே ரிசீவ் பண்ணுறதுக்கு 600 உள்ள வரும். ஓகே, ஒரு ஆள் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து காய்ச்சி வர அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறாராம். இங்கே வந்து மற்ற டூரிஸ்டர்களும் வந்திருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் பகுதி தான். இதுக்குள்ளால தான் போகணும். வேறு நான் வந்து எங்களுக்கு கைடன்ஸ் மாதிரி இந்த கிராமத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறார். ஸோ இவரோட தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ இவர் வந்து சிங்களம் தான் கதைக்கிறார். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இருக்குது. இந்த பேர்கள் தெரியல. ஆனால் இவங்களுக்கு தமிழ் கதைக்கக்கூடிய ஆக்களும் இருக்காங்களா? இருக்காங்க. இதுக்கு வந்து தமிழ் கதைக்கக்கூடிய ஆக்களும் இருக்கணுமா? தெய்வம் කියන්නේ මෙයාලට මේ තමයි මෙහි ඉස්සල්ලාම හිටපු නායකතුමා. බෙස්ට් ලීඩර්. ලීඩර් සිරන්ද தலைவன். ஓகே ஓகே. අවුරුදු 110ක් ජීවත් වෙලා හිටියා. 110. எத்தனை ஆண்டு? 100 வருஷம் இருந்தவரா? 110 வருஷம் இருந்தவர். எப்போ கடைசியாக இருந்தது? இறந்த வருஷம் දැන් නැතිලා අවුරුදු 28ක් වෙනවා. අවුරුදු 28ක්. 2008 ஆண்டு இறந்துருக்காரு. දැන් ඉන්න නායකතුමා මෙයාගේ ලොකු පුතා. இவட்ட மகன் தான் இப்போ ඌරු වර්ගයේ තිසාහාමි. දැන් ඉන්නේ වන්නිලත්ව. ඌරු වර්ගයේ වන්නිලත්ව. களிமண்ணாலே செஞ்சிருக்கேன். மண் டொலமைட்.
மண் தானே டொலமைட் மண்ணால் தான் பார்த்தீங்கன்னா இந்த சிலை செஞ்சுருக்கு வேண்டிய பெஸ்ட் லீடர் ஒரு ஆளாம் 110 வருஷம் உயிர் வாழ்ந்தவராம். ஸோ இப்போ இறந்துட்டார் 2008 சொன்னவன் எங்களுக்கு மறுபடி விளங்கியல. இதில் இதை சுற்றி தான் வந்து இவன் டான்ஸ் ஒன்று ஆடுறது இந்த பாரம்பரிய நடனம் உண்டு. அதிலிருந்து பார்க்கக்கூடிய மாதிரியும் செஞ்சு கிடக்கு. பாருங்க இந்த ஓலையால் தான் வேயப்பட்டிருக்கு இந்த குடிசைகள் எல்லாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுக்கான போர்டுகள் போட்டு கிடக்கு. ஃபாரினர்ஸுக்கு வந்து 500 ரூபா, உள்ளூர் ஆக்களுக்கு என்னென்னு தெரியல எனக்கு. சிங்கிள் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு. இந்த மியூசியத்துக்குள்ளே போனாங்க. மியூசியத்துக்கான டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் ஆக்களுக்கு வந்து 50 ரூபாய். அதுக்குள்ளே தான் போய் பார்த்தினாங்க. திரும்ப வந்து மற்ற இடங்களை வந்து பார்க்குறதுக்கு வேண்டி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கார். இங்கே வந்து சாமான்கள் வச்சு விற்று கொண்டிருக்கணும். Dadang kergan happy. Body lama inalo na happy. Ada pahak din ako. Paha people. Negat dundawas. Pahak. Pandawas. டான்ஸ் செய்து காட்டுவினமாம். அம்பு விட்டு காட்டி ஏதோ அப்படி ஆக்களத்துக்கு வச்சு ஆடி காட்டி அதுக்கு 5000 ரூபாய் ஒக்கமா பந்தா பந்தா ஆடி வச்சு செய்வினமா 5000 ரூபாய். இப்போ வந்து எங்களை வந்து வேண்டிய அந்த கிராமத்துக்கு பூட்டி கொண்டு போயினோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லும் அம்பும் வந்து தந்திருக்காரு. வில்லம் பண்ணாது. ஓகே ஓகே. அது நூலில் செய்யலை, ஒரு இதில் நேர் உண்டுண்ணா, காட்டு இது கொடி உண்டுண்ணா. ஓகே ஓகே. ஐயே ஃபோட்டோ உள்ள போயிடுக்கலாம் அப்படியே. இப்போ பார்ப்போம். இங்கே வந்து உண்மையிலே வந்து ஒரு மொழி பிரச்சனை வந்து இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா ஓரளவு சிங்களம் தெரிஞ்சிருந்தா நல்லம், இல்லாடி ஒரு திங்களம் தெரிஞ்ச ஒரு ஆளோட வந்தீங்கன்னா இவையோட வந்து கதைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சொன்ன தமிழ் சில பேர் கதைப்பில் மட்டும் சொன்னேன். நான் கேட்டு பார்த்து நான் தமிழாக்களோட இருக்க பேட்டி மாதிரி எடுக்கலாமாண்டு. ஆனால் இப்போ இல்லைன்னு சொல்லினோம். ஸோ இவைக்கும் வந்து சிங்களம் ஃப்ளூவெண்டாண்டு இல்லை, கொஞ்சம் இப்போ நாங்கள் அவையோட கதைச்சி கொள்கிறேன்டா சிங்கள மொழி மூடாக தான் கதைச்சி கொள்ள இயலும். அப்படியே வந்து தொடர்ந்து பயணித்து போய்கொண்டிருக்கிறோம். அது அவ்வளவு இந்த உயரமான மரங்கள் அண்டு இல்லை. ஸோ சின்ன சின்ன மரங்கள். ஓகே. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த நடனம் ஆடி காட்டுற இடம். ஸோ அதுக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். இதில் இருந்தால் பார்க்கணும் போல். இதில் இருந்தா செய்ய போகிறேன் டான்ஸு. அந்த இதான் அந்த என்ன தீ மூட்டுற இதான். நெருப்பு எல்லாமே நெருப்பு என்னண்டு வந்து உருவாக்குறதுன்றதை வந்து இப்போ செய்து காட்ட போயினோம்னா அதுக்கு தான் இந்த இடத்த கூட்டி வந்திருக்கணும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுத்த வர ஒரு காட்டு பகுதி தான். ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு சுத்த வர இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு இடம் உண்டு. அதில் வச்சு செய்ய போகிறேன். என்ன சாம அந்த கல் இரும்பு தான் என்ன மேக் மெட்டல் காந்தம். ஓகே. இரும்பு காந்தமும் ஒரு கம்பியும் என்ன. ஓகே ஓகே. புல்லொண்டுக வந்து உள்ளே வச்ச சாமான் என்னது மேக்கே மொகது நிலக்கரி கேரி கேரி. ஓகே ஓகே. கறியை தான் உள்ளே வச்சுக்கிறார். இந்த அடுப்பு எரிச்சு வர சரி அதோட அந்த புல்லுக்கு வச்சு
கொஞ்சம் கொஞ்சம் புகையில் வந்துட்டு ஸோ நெருப்பு வந்துட்டு ஓகே 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 நெருப்பை உருவாக்கிட்டார். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இரும்பு கம்பி அதோட வந்து காந்தம் ரெண்டே முரசி அதை வந்து ஒரு கறி மாதிரி ஒன்றுக்க போட்டு புல்லுக்க போட்டு நெருப்பு எரிக்கி வச்சுட்டார். ஸோ இதான் நீங்கள் செஞ்சு காட்டினது. ஓ ஓகே ஓ Peti monete anda nebole peti monete anda nebole katwele malete anda ne peti katwele malete anda ne peti ekati pam peti tebole peti monete anda nebole katwele Bokite andene peti katwele bokite andene peti ekati pam peti tebo bokiga kurete andene peti bokiga kurete andene peti ekati pam peti tebola mundi kure chale amirori roroya apiloli loloya Kan beratri lah. ஓகே ஓகே Pojok rukul pojok ada pojok mandu kergan. ஓகே 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 பார்த்தீங்கன்னா வந்து முதலாவது வந்து தீ மூட்டி காட்டினா ரெண்டாவது வந்து ஒரு குழந்தையை எப்படி தாலாட்டு பாடி உறங்க வைக்கிறன்றது அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேடுவ மொழி பாசையம் சிங்களம் இல்லை வேடுவ மொழி பாசையம். இப்போ அடுத்தது வந்து வேட்டையாடுற என்னண்டு வந்து அம்பு வேல் விட்டு காட்ட போயினுமா. இந்த மறைஞ்சிருந்து வந்து என்ன மாதிரி வேட்டையாடுறது அந்த முறையை தான் காட்டி கொண்டிருக்கார். இது வந்து அதை வளர்த்த ஒரு நாய் தான், அது வந்து டிஸ்டர்ப் பண்ணி காட்டுது. ஓ நாங்களும் அம்பு விட்டு பார்க்குறேன்டா பார்க்கலாம். விட்ட அம்பு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக போய் இதில் அடிச்சுது. அதுக்கு பிறகு வந்து கோடாரின்ற பின்பக்கத்தால் வந்து அந்த அடித்த அந்த விலங்கை வந்து இறக்க செய்கிறது. இப்போ இவையும் விட்டு பார்க்கணும். நானும் வந்து அம்பு விட்டு பார்க்க போகிறேன். ஆனால் இது வந்து ஒரு கயிறு இல்லை, பார்த்தீங்கன்னா ஒரு கொடி ஒன்றாலாம் செஞ்சுருக்கிறேன். ஆனால் சரியான ஸ்ட்ராங்காக இருக்குது, அறுகிற மாதிரியெல்லாம் இல்லை. பழக்கண்டில் ஏற்கனவே ரீச்சார்ஜ் ஒரு விட்டு கோளாறானது. இது இந்த கொடி உண்மையிலே கயிறை விட ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த மாதிரி போய் ஆள் விட்டு அம்பு வந்து எங்கேயோ போயிட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐயாண்ட தான் இந்த கூடாளி எவ்வளவு ஷார்ப்னஸாக இருக்குன்னு பாருங்க. ஓகே ஓகே இது இந்த பாட்டு வந்து அதாவது இதை வந்து இறைச்சியல் மான் அப்படியே மம்பிட்டாலோ இல்லாட்டிக்கு இந்த சம்பிரதாயப்படி அதை கொண்டு வந்து வச்சுட்டு இப்படி சுற்றி சுற்றி ஆடும். இது இந்த பாட்டு வந்து சிங்களமா இல்லாட்டி இவங்க மொழி மிக சாங் லாங்குவேஜ் வேடோ பாஸ் ஆதிவாசி. இது சிங்கள பாட்டுகள் இல்லை, அந்த குழந்தை தாளாட்டினதோ மற்றது வந்து இந்த வேட்டையாடி கிடைச்சதுக்கு வந்து ஆடுறதோ வந்து Kalubandar goat. Goat. You basin dance. Basin dance.
आशीर्वाद 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 नटम डांस டான்ஸ் ஆடி ஆசீர்வாதம் தெரியும். இது இப்போ இது வந்து இப்போ அந்த இவன் அம்பு பிடிச்சினோம்னா இதுவும் போய் சேர்ந்து அதை பிடிக்கும் அப்படி. तो दाढ़ी में अन्न मंगतने को मैं तुंगी दडन बल அது தடயம் காட்டி தரும். ஓகே ஓகே. இவ வந்து வளர்க்குற நாய் தானே இது வந்து பார்த்துருப்பீங்க முன்ன வீடியோவில் வந்திருக்கும். ஒரு தடயங்கள் ஏதாவது எங்கே விலங்குகள் இருக்குன்னு காட்டி தருவோம் அந்த அளவுக்கு. அம்பு விட்டாலாம் ஓ நான் அப்படி போய் கவுமா அதான் பிடிச்ச அந்த அம்பு பட்டோன்னே கவும். அதான் ஒன்று அம்பு விட்டோன்னே இந்த நாய் ஓடி போய் அந்த விலங்கை கவி கொண்டு வந்து இவை கொடுக்கும். ஸோ இவையால் வளர்க்கப்பட்ட நாய் தான் இது. சரி ஓகே. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து இந்த நெருப்பு மூட்டுறது மற்ற இந்த குழந்தையை தாளாட்டுறது மற்றது வந்து இந்த அம்பு விட்டு விலங்குகளை வேட்டையாடுறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா பெறுமதியானது. 5000 ரூபா கொடுத்தா வந்து அவை இந்த வாழ்க்கை முறையை வந்து எங்களுக்கு வந்து நடித்து காட்டுவினோம். அந்த மாதிரி இருக்கு. இதை விட வந்து இங்கே பிடிச்ச ரச்சியலை வந்து சமைச்சும் தெரிவினோமா. அதுக்கு மீன் இருக்குன்ற மாதிரி சொன்னவை. இப்போ வந்து இதுதான் நடந்து கொண்டிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் 4 பேருக்கும் வந்து இவ ஆசீர்வாதம் தார மாதிரி ஒரு நடனம் உண்டாம். ஸோ அதுக்கான இதான் இனி செய்ய போயினோம். இது மரம் உண்டு இருக்கு. कला पद्य कल बंदा जात पीठ पद्य मैं कला पद्य कल बंदा जात पीठ है आशीर्वाद. ஓகே. இப்போ இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறார். இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேயால தான் போகணும்னு நினச்சது. ஆனால் இந்த பாதையால் யானை வந்து போகிற பாதையான வந்த பாதை தான் என்ன இல்லை வந்த பாதைக்கு இந்த பழைய இடத்த நோக்கி போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் மியூசியம் ஒன்றும் இருக்குது. முன்னுக்கு வந்தோடனே முதலாவதாக பார்த்தீங்கன்னா அந்த மியூசியம் தான் இருந்தது. அதில் இவன் வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கிற மாதிரியும் சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுகள் வந்து காணொலி எடுக்க வேண்டாம்னு சொன்னவை. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான அனுபவமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவங்களாம் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான். இப்போ சாமத்தியோட இருக்கட்டும், திருமண வைபவங்கள், மரண வீடுகள் எல்லாம் வந்து என்ன மாதிரி செய்கிறன்றது. இது வந்து யானை உறிச்சி போட்டதான். இந்த மறியல் எல்லாம் இந்த மரங்கள்லாம் முறிச்சு போட்டது யானை. அதையும் சொல்லிட்டு போகிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாமத்திய வீடுகள், செத்த வீடுகள், மரண வீடுகள்லாம் அதை என்ன மாதிரி செஞ்ச வேண்டதை சித்தரிக்கிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா புகைப்படங்களும் அதோட வந்து உருவச்சிலைகள் எல்லாம் இருக்குது. அந்த மியூசியம் போய் பார்த்துனாங்க. அதுக்கான டிக்கெட் தான் வந்து அந்த 50 ரூபா விளைவிச்சுட்டு. ஸோ அதுவுமே நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஆனால் எல்லாம் டெவலப் பண்ணியிருக்கணும். மியூசியம் வந்து உள்ள ஏசி இருக்குது, அதே மாதிரி லைட் சென்சர் இருக்குது, எல்லாம் வச்சு செஞ்சுருக்கணும். தொடர்ச்சி அடுத்த விஷயத்தை காட்ட கூட்டிகிட்டு போய் கொண்டிருக்கார். ஐ மீன் டீ அதிமதுரம். அதிமதுரம் 200. ஓகே. அதிமதுரம் அந்த பேர் குச்சி போட்டு கிடக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க தேனி வந்து மொய்க்குது பறந்துட்டு. இப்போ தேனியல் வந்து பறந்துட்டு இருக்கு பாருங்க. 1500. ஓகே ஓகே. ஒரிஜினல் 1500 ரூபாயாம். தேன் போத்தில் வச்சுக்கணும். நல்லா மெழுகு போட்டு அடைச்சி வச்சுக்கணும். டேஸ்ட் பண்ண தரேன். ஓகே ஓகே தேங்க்ஸ். தேன் தந்திருக்கார். ஒரிஜினல் தேன் அப்படி இருக்குது. நல்லா திக்னஸாக இருக்குது. இனிப்பாக இருக்குது. இதில் அந்த காட்டு பூச்சிகள் எறும்புகள் எல்லாம் செத்து அப்படிங்கிறது ஒரிஜினல் தேன். இங்கே வந்து நிறைய பழங்கள் இருக்குது. எனக்கு என்னென்னு தெரியல. இது வந்து நாங்கள் அந்த சின்ன பிள்ளையில் சாப்பிட்டு அந்த
க்ரீம் பிஸ்கட். இப்போ அது கடையில் இல்லை, ஆனால் இங்கே இப்போ வச்சு விற்றுட்ருக்கீங்க நிறைய விஷயங்கள். அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மணி மாலையல். How much this? How much this? 200. See, 200. See, 2000. 1000. ஓகே. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயாம், இது வந்து 1000 ரூபாயாம். ஸோ இதை விட வேணும் மணி மாலையல், முத்துக்கல்ல செஞ்ச மாலையல். மற்றது வந்து இங்கே அந்த கீட்டைக்கு விளம்பு வச்சிருக்கணும். இங்கே வந்து எங்கள் சோட்டி சாப்பாடுகளும் வச்சு விற்று கொண்டு. இப்போ இதுகள் எல்லாம் வந்து இவே விளைவிச்சு எடுக்கிறதா, இவே பயிரிட்டு எடுக்கிறதா? அப்படியா? சோழன் மாவை இருக்கு. மற்றது கித்தூள் மற்ற ஹவுப்பி கொள்ளு. ஓகே, நான் கொள்ளு அங்கே பார்த்ததில்லை. கொள்ளு சந்தனம். சந்தனம் சுதுப்பாட்டு. ஓகே. இதுங்கடா வந்து இந்த முகத்துக்கு போட்டு கழுவுறதான். விச் சீட்ஸ்? ஓகே. கிரிண்ட என்ற மரத்தில் எடுத்து அந்த விதைகளை வச்சு கூடை தயாரிச்சிருக்கணும். கூடை பார்த்தீங்கன்னா ஒரு வடிவான கூடை தான். ஹவு மச்? 300. 3300. 300. ஓகே. 300 ரூபாய் இந்த கூடை. இது கொய்யா பழம், வெங்கண்ட காட்டு கொய்யா வந்து இவ்வளவுமே வந்து 200 ரூபாய் வைடையாங்க. அங்காலையும் வந்து அந்த விதையில் செஞ்ச கூடையெல்லாம் வச்சுக்கிறார். ஹவு மச் திஸ்? 300. 500. ஓகே. 500 ரூபாயும் இந்த கூடை. இதுவும் வந்து ஒரு வடிவாக இருக்குது. ஹவு மச் திஸ்? 500. ஓகே. இதுவும் வந்து 500 ரூபா. கம்பியால் அந்த இதை போட்டு கட்டியிருக்கணும். அந்த ஆமணக்கு ஏதோ கிரியந்த அந்த அதிൻ്റെ விதையை வச்சு நல்லா இருக்குது. 500 ரூபா. வழிபாட்டு என்ன சொன்னால் கருங்காலி மரத்தில். கருங்காலி மரம். இது வந்து கருங்காலி மரத்தில் செஞ்சதான். நீங்கள் பாருங்கள், அந்த கருங்காலி மரம் வெறும் கருப்பாக கிடக்குது. ஆயுதங்கள்லாம் கருங்காலி மரத்தில் செஞ்சது. ஹவு மச்? 2000. ரெண்டும் வந்து 200. ஓகே. இவ வந்து மான்கறியும் சோறும் வந்து இவ வந்து வேட்டையாடுறதுக்கு வந்து உரிமை கொடுத்துருக்கணும். ஸோ மான்கறியும் சோறும் வந்து கேட்டு நாங்கள் சமைக்கிறதும் பார்க்கலாம்னு சொன்னவே. அடுத்ததாக பார்ப்போம். 500. 2000 சொல்லுங்கள். இது கருங்காலியில் கருங்காலி மரத்தில் செய்த இவன் தெய்வத்தின் அந்த வீடுகுலத்தின் தெய்வத்தின் சிம்போல் மாதிரியா? தெய்வம் வச்சிருக்கிற இதோ நாங்கள் பேர் வச்சுக்கிற மாதிரி. ஓகே. ஏன்னா வந்து கொய்யா பழம் வாங்கியிருக்கிறோம். கொய்யா பழம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த காட்டு பகுதிகளில் விளையிறது சின்ன கொய்யா பழம். இந்த இப்போ ப்ரீடிங் பண்ண ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இவேட்ட வந்து இந்த சமைக்க போகிறோம். இங்கே அந்த இடம் வந்து அங்கே தான் போயிருந்தேனாங்க. அங்கே டேஞ்சராக இப்போ உடைஞ்சி விழுகிற நிலைமையில் இருக்குன்றதான் சொல்கிறார். அதே நேரம் இப்போ இந்த இடத்த தான் நாங்கள் போய் எல்லாமே களிமண்ணால் செஞ்சுருக்கணும். நல்லா பச களிமண். ஸோ உள்ளுக்கையும் இருக்கக்கூடிய அமைப்பு தான், ஆனால் மரங்கள் வச்சுருக்கு. இப்படி மேலே ஏறி தான் போகணும். என்னடா வந்து மான் ரஜி தான் சமைச்சு தாராண்டு இருந்தவ. இவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மான்கள்லாம் வேட்டையாடுறதுக்கு அனுமதி இருக்குது. என்னடா இவ அதே இதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதால. ஆனால் வந்து இன்றைக்கு ஏலாதான் அந்த மாதிரி சொன்னார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ கோழி ரஜி சமைச்சு தரப்போகணும்னு சொல்லியிருக்கணும். சமைக்கிற எல்லாமே வந்து காணொலி பதிவு செய்யலாமா.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவையிட்ட வாங்கின அந்த கொய்யா பழம் அதை தான் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஓ நல்ல மஞ்சள் கலரில் கிடக்கு பாருங்க. இவ்வளவுமே வந்து 100 ரூபா தான் சொன்னவர். 5 பழத்துக்கிட்ட இருந்தது. இந்த கொய்யா பழத்தை இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். அப்படியே கனிஞ்ச பழமாக இருக்குது பாருங்க. அமத்த நசி இது அந்த மாதிரி இருக்குது. 100 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 6 பழம் தந்தவை. அதில் இது நல்லா பழுத்து கிடக்குற பழம். இல்லை வாகர அந்த இடங்களெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 400 வச்ச குடும்பம் இருக்கும். இதுக்கு போகிற இடத்த මේක ஃபேமிலி එතන දම්මාට ඒතරේ 465යි. 465 අතන මේ කෑල්ල මෙහෙම. எவ்வளோ? 485 இருக்கும். 450. බාන ගුරුකුඹර වතියාය ඉඳහංගල කොටබකින 5 இடங்கள்லையும் ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் முதல் வந்து இது வேண்டிய அந்த வாழ்க்கை முறையில் நடனங்கள் அதுகள் நிகழ்ந்த இடத்தால் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து தொல்பொருள் அதாவது வேண்ட மியூசியம் உண்டும் அது மற்றது வந்து இந்த விற்பனை நிலையங்களும் அதுகளும் தான் இருக்குது. வேண்ட உள்புற கிராமத்துக்கு தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இல்லை அதில் கேள்வி காணொலியில் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 465 குடும்பம் ஒரு 5 ஊரை சுற்றி இருக்குதான். 465 குடும்பம் மொத்தமாக. ஸோ இதால் போனால் வந்து அவன் கிராமத்துக்கு உள்ளே போகலாமன்ற அந்த காட்டுப்பாதையால் தான் போய் கொண்டிருக்கிறோம். அங்கே என்ன மாதிரி இருக்குன்ட்டு பார்ப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவன் இந்த வீட்டு பகுதியில் பார்க்க வந்து நாங்கள் அந்த இடத்த முதலாவதாக இருந்த படம் வந்து குடிசை மாதிரியான அமைப்பு வந்து இதுதான். இதில் பார்த்திங்கன்னா வந்து இவன் அந்த இப்போ இருக்கிற தலைவர் வந்து இவர்றான். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இவன் இந்த பாரம்பரியமாக நடந்த நிகழ்வுகளையும் வந்து இதில் வந்து செஞ்சிருக்கணும். இவன்ட லீடர் இவர் தான். ஓகே அவற்ற இடம் தான் வந்து இது. ஸோ அவரை மீட் பண்ணுறதுண்டா இங்கே வந்து கதைச்சி கொள்ளலாமா. ஸோ அதை பெரிய ஃபோட்டோக்கள்லாம் இதில் போட்டு கிடக்கு. இங்கே எல்லாம் தேன் பொதிலன்னு நிற்கிறேன். ஸோ இவர் தான் இப்போ தலைவராக இருக்கிறார். இது வந்து அவரை சந்திக்க வந்து ஆக்கலாம். அவரோட வந்து சந்தித்து கதைச்சிட்டு வந்து போகிறோம். ஸோ என்னடா வந்து இந்த கிராமத்துக்கு உள்ளே போக கேட்டினாங்க. அதுக்கு அனுமதி இல்லையா. ஸோ இதால் தான் அப்படி அவன் இந்த கிராமத்துக்குள்ளே போகணும். அதுக்கு விடையில் அவரோட கதைச்சி பார்த்தனாங்க. மறுபடி இப்படியே போனால் கிட்டத்தட்ட இங்கே மட்டும் ஒரு 200 பேற்ற வீடுகள் பார்க்கலாம். போக முடியல. நாங்கள் அப்படி அங்கால போய் வந்து அங்கால சமைச்சு சாப்பிட்றத காணொலியில் பார்ப்போம். அதோட வந்து இங்கே பார்த்திங்கன்னா இந்த வயல் பரப்புகள் இருக்குது. அதில் ஒரு பரம் ஒன்று கட்டி அவதானிக்கிறதுக்கான இடமும் இருக்குது. ஸோ இதில் இந்த நெல்லுகள் விதைச்சு அறுவடை செய்வினோம். இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா மாமரங்கள் ஃபுல்லாக. இப்போ இந்த இதுக்குள்ளே போட்டால் இதுக்குள்ளே வச்சு தானே சமைச்சு காட்ட போய் இந்த மாதிரி இருக்குன்ட்டு பார்ப்போம். இந்த புல்லால் தான் பேஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட நார்மல் மனிதர்களோட வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி இவையும் வந்துச்சுன்னா. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு மூட்டி வந்து சமைச்சு தர போயினோம். சாமான்கள்லாம் இங்கால இருக்குது. ஸோ இவர் தான் செஞ்சு தர போகிறார் எங்களுக்கு. அதோட வந்து அங்கால விறகு கொத்தி எடுத்துக்கொண்டு வைக்கணும். இப்போ தான் உடனடியாக எல்லாம் செய்யணும். இப்போ ஒரு வண்டு உண்டு படம் அதை வரப்பட்டு கொண்டு வந்து நாங்கள் சமைக்கிற அந்த கொட்டிலுக்கு தான் அந்த வண்டு வந்து பட்டு அடுப்பு மூட்டு அரிப்பை. எஸ் சம்பா அரிசி ரைஸ் நேம் சம்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறைச்சியில் சின்ன சின்ன பீஸாக வெட்டி கொண்டு வைக்கணும். ஸோ இங்கால இவர் வந்து சோறு ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார். வாங்கி சமைச்சு வெட்டி கொண்டிருக்கிறார். பார்த்திங்கன்னா இந்த கட்டுறம் கட்டுறதுக்கு வந்து களிமண் தான் பாவிக்கணும். அதை தண்ணி ஊற்றி உரிய பதத்தில் போட்டு காலால் மிதிச்சு கொண்டு நிற்கணும் பாருங்கள். பாசோ ரொட்டி மீனுக்கு தனி வெறியா இது டேஸ்ட் கூட
ரைஸ் ரெடி ஆகிட்டு குழம்புத்துறையை விட கச்சா மீன் துறையில் இருக்க வேண்டாம் அந்த துறையில் இருக்க வெங்காயம் பாருங்க அவ்வளோ ஸ்வீட்டாக கட் பண்ணுறாருண்டு அடுத்து உங்களை நாம புரியாம அப்படியே கையில் வச்சு பெருசு பெருசாக வெட்டி வெட்டி போடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெங்காயத்தை வெட்டி அதுக்கு தனியாக 2 விதமான தூள் போட்டிருக்கணும். ஸோ அதான் இது வந்து வாங்கி போட்டுச்சோமா என்னென்னு தெரியல, திரிச்சு அடிச்சுனமா தெரியலை. வெங்காயத்துக்கு வந்து இந்த 2 விதமான தூளும் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். மற்றது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் போட்டுச்சினம், அதோட வந்து இன்னொன்று போட்டுவே, இது என்னென்னு தெரியல, வறுத்த கறித்தூள்னு சொல்லிடுறேன் சிங்களத்தில், ஆனால் என்னென்னு தெரியல, பார்ப்போம். ஸோ அந்த மண் குழைச்சதை பார்த்தோம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து இந்த மண்ணை அப்படியே ஒரு அளவு இதுக்கு குழைச்சிட்டு வந்து கையால் தான் அடித்து போட்டுட்ருக்கணும். இந்த மாதிரி அளவான பதத்தில் குழைச்சி அப்படி செய்யணும். முள்ளுக்க வந்து இந்த கொங்கிரீட்டு கம்பியால் வைக்கிற மாதிரி மரங்கள் வச்சுருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா சோத்தை ரக்கி வச்சுட்டு நாங்கள் கறியை ஸ்டார்ட் பண்ணுங்க ஐயா, கறியாக போகணுமெண்டு அவர் ஏதோ இன்னொரு ஆள் ஏதோ கொண்டாடுறாராமன்னு சொல்கிறார். என்னென்னு எங்களுக்கு தெரியல. இப்போ வந்தால் பாஞ்சு வந்து கொண்டு இருக்குது. ஏதோ லூனுன்னு சொன்னார். என்ன லூனுன்ட்டு சொன்னவர், ஆனால் எங்களுக்கு வந்து அது மீனிங் தெரியலை. வேறட்டும் பார்ப்போம் என்ன அப்படி கொண்டாடுறாருண்டு. கொண்டு வந்துட்டார். என்ன கொண்டு வந்திருக்கார்? உப்பு. ஓ மை காட், சால்ட் தானே. உப்பு கொண்டு வந்திருக்காரு. லுணுன்னு சொல்லுவாங்க பாசையில். அவங்களோட பாஷையில் சிங்கள பாஷை. ஓகே பாஷாவை சிங்கள பாசையில் காரம் போடுது. மகே வேட்ட பாஷா காரம் போடுது. ஹாரம் பொட்டையா? பொட்டை காரம் பொய்து. சிங்கள பாஷையில் லுணுன்னு சொல்லுவாங்களாம். உப்பு தான் போய் அவர் எடுத்துறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டு வந்துருக்காரு இவ்வளோ நேரம். ஸோ இப்போ அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ இங்கால வந்து பார்த்திங்கன்னா இவர் பாக்கு வெட்டி சீவி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். இவர் தான் எங்களுக்கு இந்த டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டினார். அங்கே வந்து இவர் எங்களை வாசல்லே இன்வைட் பண்ணி கூட்டி கொண்டு வந்தாள் இதுக்குள்ளே. எண்ணெய் விட்டுருக்க, கோகனட் ஆயில். ஓகே ஓகே, தேங்காய் எண்ணெய் விட்டு கிடக்கு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய்க்கு வந்து 2 வெங்காயத்தை ஆரம்பத்தில் போட்டு பொரிச்சு கொண்டு இருக்கணும். இப்போ வந்து அந்த இதுக்கு வந்து ஏற்கனவே போட்டு அந்த எண்ணெயும் 2 வெங்காயம் போட்டு இதுக்கு வந்து முதல் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எல்லா மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த இறைச்சியை போட்டு வாட்டி கொண்டு இருக்கணும். நல்ல ஒரு வாசம் கொண்டு வருது. கொஞ்சம் தண்ணியை அப்படியே அந்த கழுவியை ஊற்றி விட்டுறார். கொஞ்சம் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கார். இது வந்து வந்து பால் மிக்ஸ் பண்ணல, அதுக்கப்புறம் அதை அப்படியே வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி இப்போ சேர்த்துருக்கணும். சேர்த்து தண்ணி அவிஞ்ச ஒன்று இருக்குது. இறைச்சி கறி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரோயிலர் இறைச்சி தான். அவனுடைய மான் இறைச்சி தான் கேட்டாங்க, இல்லைன்னு சொன்னவ. ஆனால் ப்ரோயிலர் இறைச்சி ஆனால் நல்லா இருக்குது பார்க்க. ஐ கோகனட் மில்க் டோன்ட் இட். டேஸ்ட் பண்ணி பார்க்குறார். வந்தாய் ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறி சமைச்சு ரக்கி வச்சாச்சு. பக்கத்தில் சோறும் இருக்குது. இனி சாப்பிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கைட் தான் இப்போ வந்து முதலாவதாக சாப்பாடு போடுறார். அவங்கள்ட சாதம் நோம்பல அங்கண்ட என்ன அரிசினா சம்பா அரிசி, கீரி சம்பா. ஓகே. அதோட வந்து சிக்கன் கறியும் இருக்குது. லெமன் ஜூஸ் என்ன? ஓகே. எங்களுக்கு தானே வழியாக போட்டு சாப்பிடலாம். இல்லை எல்லாம் வீடியோவில் வேறுமே எடுக்கிறது தெரியாது. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ஃபைனலாக செஞ்சாச்சு. என்னென்னா தேங்காய் பால் விடாமல் அந்த வெங்காயத்தோட கொஞ்சம் மசாலா மிக்ஸ் பண்ணி தான் கறி செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஸோ சாப்பிட பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா
எங்கள் நார்மல் சம்பா அரிசி முதல் பார்த்துருப்பீங்க. அதோட கோழிக்கறி எங்கண்ட அதிர்ஷ்டம் இன்றைக்கு மான் கிடைக்கிது. ஸோ ஒரு வித்தியாசமான ஸ்மெல் கொண்டு வருது. வீட்டை வைக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, சாப்பிட்டு ரிவ்யூ பார்ப்போம். சுடா சுடா அந்த மசாலா கண்ட இது தெரியுது என்ன, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த மிளகாத்தூள் பொரிம்பா போட்டாவே, அதை விட வேறு ஒன்று மிக்ஸ் பண்ணாவே. வீட்டை சாப்பிட்றத விட இவங்கள்ட முறை வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. கோழி இறைச்சி தான் ஒரு மாதிரி வித்தியாசமான சுவையில் வந்து கறி இருக்குது. நீங்கள் ஒன்றும் போடாத வாழைப்பழம், இங்கே இருக்கிற எல்லா சாமானுமே இறுதியில் ஒரு வாழைப்பழம். இது வந்து அமோனியாவே போடாமல் தான் செஞ்சுருப்பேன். இங்கே சரி, இதோட வந்து நான் இந்த காணொலி பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன். உண்மையாக சாப்பாட்டை பற்றி சொல்ல போனால் வேறு லெவலில் இருந்துச்சு. இவங்கள்ட டேஸ்ட் வந்து ஒரு வேறு மாதிரி இருக்குது. கூடுதலாக வந்து அது இந்த மிளகுண்ட ஃப்ளேவர் வந்து இருந்தது. மிளகுண்ட சுவை வந்து கூடவே இருந்தது. நல்ல ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து போட்டு பிரட்டி ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு சிக்கன் குழம்பும் சோறும் வந்து தந்தவை. அது உண்மையிலே எல்லாருக்கும் வந்து திருப்தி. நாங்கள் இந்த பயணம் பலிக்கிட்டு வந்ததுலேயே ஒரு நல்ல சாப்பாடு இதை சொல்லலாம். எங்களுக்கு முன்னுக்கே வச்சு எல்லாம் சமைச்சு செஞ்சு தந்தவை. ஸோ வந்து இங்கே பார்க்குறது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதுளை பஸ் இருக்குது யாழ்ப்பாணத்துலேருந்து. அது வந்து காலமாக 6 மணிக்கு வலிக்கிறோம்னு நினைக்கிறேன். 6 மணிக்கு ஒன்று, பின்னேரம் காலமாக 6 மணிக்கு கொண்டு இரவு 9:15 கொண்டு அந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா அந்த பஸ் வந்து இந்த மகியங்கன பகுதியோட தான் போகும். நீங்கள் அதில் வந்து இறங்கி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த A22 வீதியால் வரணும். வந்தீங்கன்னா இந்த தம்பான அந்த இடத்துக்கு வரலாம். இந்த A22 வீதிக்கு பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஏற்கனவே காட்டியிருப்பேன். 2 பஸ் இருக்குது. அம்பாறையும் என்ன இது ஒரு பதியத்தலாவே 2 இடத்துக்கான பேருந்துகளை எடுத்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து இறங்கலாம். அதுக்கப்புறம் அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளுக்க வரதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர். அது வந்து நீங்கள் ஒரு வாகனங்களை பண்ணலாம், இல்லை நடந்து வர ஓகேனா நடந்து வரலாம். வந்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம். இவங்க மியூசியம் வந்து நான் காணொலி எடுக்க வேண்டாமன்றது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த யானைன்ற பழைய தந்தங்கள் எலும்புகள் எல்லாம் இருக்குது அந்த மியூசியத்துக்குள்ளே. ஸோ நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது. நிச்சயம் நீங்கள் வடிவாக வந்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கான பேமெண்ட்டுகள் இருக்குது. நீங்கள் இந்த டான்ஸோடு எல்லாம் பார்க்கணுமெண்டா அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு குரூப்புக்கு இவ்வளவு வேண்ட விதத்தில் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதோட வந்து சாப்பாடும் வந்து நாங்கள் சமைச்சது வந்து கோழி சாப்பாடு. இதை விட மான் இறைச்சி அதுபோல் வந்து பெனவிலங்குகளும் சிலது சமைச்சு கொடுக்குறோம். அதுக்கு என்ன மாதிரி எடுப்பின மட்டும் தெரியலை. ஆனால் அன்றைக்கு வந்து எங்களுக்கு கோழிக்கறி 4 பேர் சாப்பிட்னாங்க. 5000 ரூபா எடுத்தவை. அதோட வந்து சோறு கறி எல்லாம் சேர்த்து 5000 ரூபா எடுத்தவை. நல்ல மாதிரி கவனித்து கொண்டவை. நீங்களும் வந்து சாப்பிட்டு போகலாம். இது வந்து நீங்கள் நார்மலாகவே பொது போக்குவரத்தை பயன்படுத்தியே வரல. நீங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து மகிங்கனை வந்து அங்கேருந்து இந்த தம்பான இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த காணொலி இந்த சுற்றுலா பயணம் எல்லாமே இந்த அண்ணாக்கு ஸ்பெஷலாக டேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இந்த அண்ணா வந்து தரிசியன் அண்ணா இடிவில் சேர்ந்தவர், யாழ்ப்பாணம் தான். இவர் தெண்ட சுற்றுலாவுக்கு போய் வந்து என்னையும் கூப்பிட்டு இருந்தவர். நீங்களும் வாங்க, பயனுள்ளதாக இருக்குமெண்டு. ஸோ நானும் வந்து நிறைய விஷயங்களை பார்த்தேன். அவருக்கும் வந்து இதில் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். சரி, இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.